வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். ஜோதிடமும் பரிகாரமும் வகுப்பு 29/6/2025 ஞாயிறு முதல் தொடர்ந்து 5 நாட்கள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு. மாலை 6 மணி முதல் 7:30 வரை தினமும் 1.5 மணி நேரம். நீங்கள் உலக நாடுகளில் எங்கிருந்தாலும் இதை படித்து கொள்ளலாம். பரிகார வகுப்பு விறுவிறுப்பான முன்பதிவு நிறைய பேர் ஆட் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காரணம் என்னென்னா, நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க விஷயங்களை. நீங்கள் எளிமையாக செய்கிற பரிகாரங்கள், ஆலய பரிகாரங்கள், கிரகங்களுக்கான பரிகாரங்கள், தோஷங்களுக்கான பரிகாரங்கள், அதே போல் நிறைய பில்லி, சூன்யம், ஏவல் இது மாதிரி கூட நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்கும், அதுக்கான பரிகாரங்கள். இப்படி இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சிறப்பாக கெட்ட சக்திகள் என்று சொல்லக்கூடிய பில்லி, சூன்யம், ஏவல் தொந்தரவுகள், திருஷ்டி தோஷம், மன அமைதி கெட்டுறது, அதுக்கான ஆலயங்கள் என்ன, வீட்டிலே செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் என்ன, இவை அனைத்தையும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு இந்த வகுப்பில் அறிந்து படிக்கலாம் அப்படிங்கிறது இந்த காணொளி மூலியமாக உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தவற விடாதீர்கள். இந்த வகுப்பு ரொம்ப விசேஷமான வகுப்பாக இருக்கும். தொடர்ந்து 5 நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு. கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ முன்பதிவு நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்லாட் என்னவோ அதை புக் பண்ணிக்கலாம். அதே போல் எல்லோருக்கும் இந்த வீடியோ உங்கள் மெயிலுக்கு வந்துடும். அந்த வீடியோ உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும். இதில் தொழில்முறை ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், இல்லத்தரசிகள், கோயில் குருக்கள், குறி சொல்பவர்கள், அல்லது ஜோதிடத்தை ஆர்வமாக இருக்குது, நான் தெரிஞ்சுக்கணும், இந்த பரிகாரங்களையெல்லாம் நான் தெரிஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சரி பண்ணிக்கணும், நல்லா இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பொதுவாக கர்மாவினுடைய தியரியை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போலான வழிபாடுகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து பரிகாரமாக இறை வழிபாடாக செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு பலனளிக்கும். அதற்கான வகுப்பு தவற விடாதீர்கள். அனைவரையும் நான் வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன் சார். ஐயா எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. சிறப்புங்க ஐயா. ஐயா பொதுவாக இன்னைக்கு என்ன எபிசோட் பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இந்த எதிரிகள் தொல்லை மிகப்பெரிய தொல்லையா இருக்குங்க. முற்றிலும் போகணும் அப்படின்னா நம்ம நேராக வாராகி தாயாரை தான் வழிபாடு பண்ணுவோம். ஸோ அவங்க தான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆசாட நவராத்திரி ஆனி மாதம் ஆரம்பிக்குதுங்க ஐயா. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக பேசலாம். பக்தி யுகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஆஷாட நவராத்திரி பொதுவாங்கய்யா, நவராத்திரி அப்படின்னாலே முப்பெரும் தேவியர்களுக்காக கொண்டாடுவாங்க. முப்பெரும் தேவியர்கள், கலைமகள், மலைமகள் இப்படி கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த நவராத்திரி ஆனி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு அப்புறம் வருகின்ற வளர்பிறையில் ஆனி மாதத்தில் பிரதமை தொடங்கி கிட்டத்தட்ட தசமி வரைக்கும் ஆனி மாதத்தில் ஆஷாட நவராத்திரி அப்படின்னு கொண்டாட போகிறது என் அன்னை வாராகிக்காக. உலகம் முழுவதும் நான் இந்த துறைக்கு 16 ஆண்டு காலம் ஆச்சுங்க. அன்னையிலிருந்து அம்பாள் வாராகி தான் எனக்கு எல்லாமே. வாராகி இல்லாமல் ஜோதிலிங்கம் என்ற ஒருவர் இல்லை. அந்த வாராகினால தான் இந்த லைஃப். குருமார்கள், வாராகி எல்லாம் கலந்த கலவை. அப்போது அம்பாள் வாராகி அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு யாருன்னே தெரியாது. முதல்ல இன்னைக்கு வாராகியை தெரியாத யாருமே இல்லை. அப்படி வாராகி வழிபாடு உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்று போற்றப்படுகின்றது. அப்படி இந்த ஆசாட நவராத்திரியில் வழிபடுகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசாட நவராத்திரி வாராகி வழிபாடு ஒரு மனிதனுடைய வறுமையை போக்குகிறது, எதிரிகளை வீழ்த்துகிறது, கடனில்லாத பெருவாழ்வை கொடுக்கிறது, நோயில்லாத பெரும்வாழ்வை கொடுக்கிறது. செல்வம், ஐஸ்வர்யம், செல்வாக்கு, மன நிம்மதி, புகழ், வெற்றி, எதிரிகள் இல்லாத சூழல். இப்படி இந்த ஆசாட நவராத்திரியில் வாராகியை வணங்குவதன் மூலியமாக இந்த விஷயங்களை பூரா நம்ம சரி பண்ணிக்க முடியும். நல்ல ஆசீர்வாதத்தை நம்ம வாராகியின் அன்னையிடமிருந்து வாங்கி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு பொன்னாள்
ஆனி மாசத்தில் வாராகிக்கு எடுக்கின்ற மிகப்பெரிய திருவிழா அப்படின்னா அது மிகையே அல்ல. 25/6/2025 தொடங்கி 5/7/2025 வரைக்கும் இந்த விழா இருக்கும். இந்த விழா எல்லா நாளுமே கொண்டாட முடியும் அப்படின்னா தஞ்சாவூர்ல வாராகி அம்பாள் கோயில்ல ராஜராஜ சோழனுடைய ஆலயத்துல தஞ்சை வாராகிக்கு டெய்லியும் ஒரு அலங்காரம் இருக்கும். இந்த ஆசாட நவராத்திரியில வாராகி அப்படின்னாலே வார்த்தாழி, அதாவது வார்த்தையை ஆள்பவள். நீங்க பேசுற பேச்சுக்கு மரியாதை கிடைக்கணும், உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கணும், உங்க வாக்கு பழிக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், பேசாத குழந்தைகள் பேசணும், உங்க பேச்சுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாராகி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாராகியை யார் கும்பிடுறாங்களோ அவர்களுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் 7 லோகத்திலும் எதிரிகள் இல்லைன்னு சொல்லப்படுது. இந்த காலத்துலங்கயா ஒரு மனிதன் ஒரு சின்னதா ஒரு தள்ளுவண்டி கடை போட்டா கூட பொறாமையால பொங்குறாங்க. அவன் டெய்லி 2000 சம்பாதிக்கிறான், அவன் என் பையன், என் மச்சினன், என் அண்ணன், என் தம்பின்னு உறவுகளுக்குள்ள இல்லை நண்பர்களுக்குள்ள இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க இங்கெல்லாம் பொறாமைகள் போட்டிகள் தலைவிரிச்சு ஆடுது. நான் என்ன சொல்றேன்னா அவங்க நல்ல நேரம் சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க. இதை ஜீரணிக்க முடியாத சில பேர் நிறைய இருக்காங்க இந்த பூமியில. அது வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. இப்போ டெய்லி பில்கேட்ஸ் நிறைய சம்பாதிக்கிறாருன்னு நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவர் டைம், அவர் நல்ல நேரம், அவரோட உழைப்பு எல்லாம் கலந்தது. அதை விட்டுட்டு அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான். அதே மாதிரி கோடு கோடா எனக்கும் நானும் புலி மாதிரியே ஆயிரணும். அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தவர்களை பார்த்து பொறாமப்படாமல் நம்ம வாழணும். அப்படி ஒருத்தங்க பொறாமப்படுறாங்கன்னா அந்த பொறாமையை தவிடுபொடி ஆக்கிற வேலையை வாராகி செஞ்சிருவாங்க. வாராகி பக்தர்கள் யாரையும் கைவிடவே மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஏன்னா 8 திருக்கரங்கள், அஷ்டபுஜ வாராகி, பன்றி முகம், பெண் உடல், இந்த பூமி தாய். அப்ப இந்த ஆசாட நவராத்திரி எதுக்காக? முதலில் கலப்பையோடு இருப்பாங்க, விவசாயிகளுக்கான நவராத்திரி. ஆனி மாசத்துல அந்த ஆசாட நவராத்திரி முடிஞ்சா அடுத்தது ஆடி மாசம், ஆடிப்பட்டம், தேடி போகணும், தேடி விதைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூற்று. ஏன்னா வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ இந்த ஆனி மாசத்துல அந்த பூமி தாய்க்கு கலப்பையோடு இருக்கிற அன்னை வாராகிக்கு எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்ற திருவிழா. சிறப்பு சிறப்புங்க. நன்றி சொல்ற திருவிழா. அப்போ நமக்கு சாப்பிடணும், நம்ம உணவு டெய்லி 3 நேரம் காய்கறி அரியல் பொரியலோட சுவையா தலைவாழலை போட்டு சாப்பிட்டு இந்த உடல் மனம் எல்லாம் திருப்தியா இந்த பூமியில நம்ம வாழணும்னா விவசாயம் செழிக்கணும். முதல் கடவுளே விவசாயிகள் தான். சும்மா எல்லாத்தையும் நம்ம பண்ணிட முடியாது. நீங்க காலையில ஒரு வெண்டைக்காய் குழம்பு வைக்கணும்னா அந்த விவசாயி அந்த வெண்டைக்காயை பயிர் பண்ணி அறுவடை பண்றதுக்கு அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு வயல் நெல் 4 மாசம் 5 மாசம், கரும்பு 10 மாசம், ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கிற மாதிரி அதை பார்த்துக்குவாங்க. காட்டுக்குள்ளேயே கிடப்பாங்க, காலெல்லாம் பாலமா வெடிச்சு கிடக்கும் அந்த விவசாயிகளுக்கு. விவசாயிகள் அப்படின்னா நான் வாராகியோட ஈக்குவலான ஒரு சாமி மாதிரி அவங்க. இது அம்மா கலப்பை வச்சிருக்காங்க, அவங்க நம்ம வாழ்க்கைக்கு உணவு கொடுக்குற ஒரு அற்புதமான கடவுள்களாக அவங்களும் இருக்காங்க. அப்போ விவசாயிக்கான ஒரு விழா இது. எல்லா ஊர்லேயும் பாருங்க சப்த மாதாக்கள் இருப்பாங்க, எங்கேயும் இல்லாத இடமே இல்லை. அதில் ஒருத்தங்க தான் வாராகி 5ஆவதா இருப்பாங்க. அந்த 5ஆவதா இருந்து பஞ்சமி தாய், பஞ்சமி திதிக்கு அதிபதி. அப்போ இந்த ஆசாட நவராத்திரியில இந்த 9 நாள் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடினாலும் பஞ்சமி திதி அம்பாளுக்கு உகந்த திதி. அதை அடுத்தது அஷ்டமி திதி அம்பாளுக்கு உகந்த திதி. அம்பாள் உக்கர தேவதை, உக்கர வடிவம், ஆனால் குழந்தையை போன்றவள். எதிரி, போட்டி பொறாம, பில்லி சூன்யம், ஏவல், தொந்தரவுகளை பூரா முறியடிக்கிறது, அதை இல்லாமல் பண்ணுறது வாராகிக்கு பிரதான பணின்னு கூட சொல்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஏன்னா எதிரி இல்லாமல் யார் இருக்கா? போட்டி பொறாமை இல்லாமல் யார் இருக்கா சொல்லுங்க இந்த கலியுகத்தில்?
போய் ஒரு சின்ன ஒரு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா போச்சு. நீங்கள் என்னம்மா வாழ்றான் அவன், ஏதோ காசு வருது போல இருக்கு. நீயும் சம்பாதிக்க வேண்டியதானே. என்ன பிராப்தம், என்ன எழுதியிருக்கு, அது வந்தே தீரும். நமக்கானது நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போகிறது என்றால் அது நமக்கானது அல்ல. அறிவு மட்டும் பத்தாது. அறிவு இருந்தால் அறிய முடியும், ஞானம் இருந்தால் தான் உணர முடியும். கண்டிப்பா. ஞானம் வேணும் ஒரு மனுஷனுக்கு. ஞானம் பிறந்துருச்சுன்னா எல்லாத்தையும் சகமா, சக தோழனா, சக தோழியா, சக மனிதனா நம்ம பாவிக்க முடியும். என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கான், எங்கள் மாமா பையன் நல்லா இருக்கான், எங்கள் சித்தி பையன் நல்லா இருக்கான், எங்கள் தங்கச்சி பையன் நல்லா இருக்கான்னு நம்ம மனசே பூரிப்பாக இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம சேனலில் நம்ம பேசுகிறோன்னா எந்த ஒளிவு முறையோடு நம்ம பேசுகிறோம்? ஓப்பன் டாக். என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் மணி சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒன்றுமே இல்லைங்க. 80 வயசு வரைக்கும் அதிகபட்சம் இருந்தால் பெரிய கிஃப்ட்டுங்க. அதானே உண்மை. இருக்கிற வரைக்கும் இருக்கிறத கொடுப்போம். எல்லாம் எல்லாத்துக்கும் நல்ல பையன் ஆக முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. எவனோ எல்லாத்துக்கும் நல்ல பையன் ஆக முடியாது. யாராவது ஒருத்தங்க குறை சொல்லுவாங்க, குடும்பத்துக்குள்ளேயே குறை சொல்லுவாங்க, இல்லை வெளியில் ஏதோ ஒன்று இருக்கும். அதை கடந்து போயிடணும். அந்த விமர்சனமெல்லாம் நம்மளை பாதிக்கவே கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த முடியும். ஆமாம். உங்களை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கர்மாவை காசு கொடுக்காம உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களை ஒருத்தர் திட்டுறாங்க, ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா உங்களோட கர்மாவை காசே கொடுக்காம, பணமே கொடுக்காம அழகாக உங்ககிட்ட இருந்து விலைக்கு வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். அருமையாக சொன்னீங்க. உண்மைதான் அது. அதனால நீ என்னை பேசுறியா பேசிக்கோ, திட்டுறையா திட்டிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என்ன காரணம்? நாம் எப்படி இருக்கோன்னு கடவுளுக்கும் நமக்கும் தெரியும், இல்லைங்களா? கண்டிப்பாக. எல்லாருக்கான அறிவுரை தான். அதனால் உங்களை ஒருத்தர் பேசுகிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து கவலைப்படாதீங்க, கடந்து போங்க. விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணிட்டு அங்கேயே தான் வாய்க்கால் மேட்லேயே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் தான் BMW காரில் போயிட்டுருக்கீங்க, இல்லை பெரிய அளவில் ஒரு உயரத்தை தொடுவீங்க. விமர்சிப்பவர்கள் வீணாய் போனவர்கள், விமர்சனத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் விதியை வெல்பவர்கள். அற்புதம் ஐயா, அற்புதமாக. இதுதான் உண்மை. அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. இன்னைக்கு ஆசாட நவராத்திரியை பற்றி பேசி இதை சொல்லணுங்கிறது இன்னைக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக. அப்போ ஆசாட நவராத்திரியில் வரக்கூடிய 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு பஞ்சமி திதியில் அம்பாள் பூரிப்போடு அமர்ந்திருக்கின்ற நேரம், அந்த ஆனி மாதம் ஆசாட நவராத்திரியில். அப்போ அந்த அந்த பஞ்சமி திதியில் அன்னையிடம் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து ஆழமாக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருந்தால் கூட போதும். அவங்களுக்கு மாதுளை படையல் இட்டு 2 நெய் விளக்கு போட்டு அவங்களுடைய மூல மந்திரம் இருக்கும், நெட்டில் போட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு 108 முறை மானசீகமாக வழிபாடு கரெக்டாக 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ விமோச்சனம் கிடைக்கும். இந்த வருடம் முழுவதும் வாராகிய வழிபட்ட பலன் கிடைக்கும். அந்த ஆஷாட நவராத்திரியில் வர பஞ்சமியை கும்பிட்டிங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 29/6/2025 திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பக்கத்தில், திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு, அதுல இருந்து எரியோடுல இருந்து என் புதுரோடு அங்க வந்துடணும். அந்த என் புதுரோடு வேடசந்தூர்ல இருந்து எரியோடுல இருந்து என் புதுரோடு. என்னுடைய மாணவர் தான் திரு சக்திவேல் அவர்கள் அங்க மகாசக்தி குபேர வாராகி அப்படிங்கிற ஒரு ஆலயம். அந்த ஒரு ஏழைப்பட்ட மாணவராக இருந்தாலும் அவருடைய சக்திக்கு என்ன பண்ணணுமோ அங்கே பண்ணி. ஆனால் சாதாரண அம்பாள் கிடையாது ஐயா. அங்கே 6.25 அடி உயரம், வடக்கு பார்த்து மகாசக்தி குபேர வாராகியா ஒரு வருட காலமாக உத்தரகோச மங்கையிலிருந்து பிடிமண் எடுத்துகிட்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணி ஒவ்வொரு பஞ்சமிக்கும் 5000 நபர்களுக்கு மேலே வர்றாங்க. யாக வேள்விகள் நடக்குது. வரவங்களுக்கெல்லாம் குங்கும பிரசாதம், அம்பாள் மேலே போட்ட குங்கும பிரசாதம் கொடுக்குறாங்க. அது நிறைய அதிசயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. வர்றவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் ஒரு நன்மை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆசாட நவராத்திரியில் திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு என் புதுரோடு, அதாவது எரியோடிலிருந்து குஜிலியம்பாறை போகிற வழியில் அந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல யாக வேள்விகளும்
ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு பிரம்மாண்டமான அபிஷேக அர்ச்சனைகளும் நடைபெறுகிறது. மக்களை எல்லாத்தையும் நானும் இருகரம் கூப்பி அங்கே வரவேற்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் வாங்க. அடியேனும் அன்னைக்கு அங்கே போகிறேன். சிறப்புங்க. அந்த ஏன்னா எனக்கு லைஃப் கொடுத்தது வாராகி. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் இந்த கண்டென்ட் நீங்க பேசணும். வாராகி அம்மா தாயாரோட மூத்த பிள்ளைனே சொல்லலாம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஏன்னா அதுக்குரியவர் நீங்க. அதனால இந்த காணொலி உங்களை வச்சு நாங்க பண்றோம். கண்டிப்பா. சிறப்பு. அம்பாள் வந்து பேசுறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். வாராகின்னு உச்சரிச்சா உங்க வாழ்க்கையில புண்ணியம் பண்ணாம உச்சரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் வாராகி. அந்த ஆஷாட நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுங்க. இது விவசாயிகளுக்கான மாதம், அவர்களுக்கான புண்ணிய மாதம் கூட சொல்லலாம். அவர்களுக்கான ஒரு அற்புதமான நாள் அந்த ஆஷாட நவராத்திரி. இந்த 9 நாளுமே வீட்டில் விளக்கு போட்டு பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணி அம்பாளுக்கு உகந்த கிழங்கு வகைகள், கடலை வகைகள் இது பண்ணிட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அதே போல் உங்களுக்கு மாதுளை சுளைகள், தேன் எல்லாம் நெய்வேத்தியம் பண்ணலாம். பண்ணிட்டு உங்கள் கோரிக்கையை வைங்க. கடன் இல்லாத வாழ்க்கை, பணம் ஆக்கர்ஷணம், தனம் ஆக்கர்ஷணம். ஏன் மகாசக்தி குபேர வாராகி, அந்த பேரை நான் தான் வச்சேங்க. சிறப்பு. குபேர வாராகின்னு வடக்கு நோக்கி இருக்காங்க. அந்த பேரே நான் அடியேன் தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அம்பாளுடைய ஆசீர்வாதம் தான் அது. வச்சு கொடுத்தங்க. நீங்கள் இப்படி வைங்க. மர்ற மக்கள் எல்லாம் செல்வாக்கோடு இருக்கணும், செல்வத்தோடு இருக்கணும். யாரும் ஏன்னா கஷ்டப்பட வேண்டாம் எல்லாரும். ஏன்னா கஷ்டப்பட்ட கண்ணில் பார்க்க முடியாது. கஷ்டப்பட்டா கண்ணில் பார்க்க முடியாது. அதனால தான் நான் என்னை விட உண்மையிலேயே என் நண்பர்கள் சொந்தக்காரங்களாம் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. நானே உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக. ஆமாங்க. நல்லா வரணும், நீங்கள் இன்னும் பெரிய ஆள் ஆகணும், இன்னும் ஜெயிச்சு நல்லா இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. பார்க்கும்போதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அது காரணம் என்னென்னா, எல்லாருக்கும் எல்லாரும் கமிட்மெண்ட் இருக்கும். குழந்தை குட்டி இருக்கும், அவங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வெஹிக்கிள் வேணும், கார் வேணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அந்த கடவுள் எல்லாருக்கும் எல்லாரும் கொடுக்கணும். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பத்தாது. நான் வாராகி கிட்ட வேண்டது அதுதான். நான் அந்த பஞ்சமி அன்னைக்கு அந்த மகாசக்தி குபேர வாராகி கோயிலுக்கு போவேன். அங்கே ஹோமத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது மைக்லேயே நான் சொல்லுவேங்க, இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்களோ, அவங்க என்ன கோரிக்கைக்காக வந்திருக்காங்களோ, கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கணும், அவங்க எண்ணி வந்த காரியங்கள் நிறைவேறணும், வேண்டுதல் பலிதமாகணும்னு தான் நான் வேண்டிக்குவேன். அதே போல் என்னுடைய அலுவலகத்தில் காலையில் தீபம் ஏற்றும் போது இன்றைக்கி நான் பலன் சொல்கிறேன். இன்றைக்கி என்னை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாக்கு பலிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணும். ஒரு பரிகாரம் கொடுத்தா கூட அந்த பரிகாரம் பழித்து அவங்க ஒரு உயரத்துக்கு வரணும், கஷ்டம் நீங்கி, அப்படிங்கிறத அப்படின்னு நினச்சி தான் நான் விளக்கே ஏற்றுறேன். சிறப்பு சிறப்பு. இதில் வந்து வீடியோவுக்காக அதெல்லாம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. உளப்பூர்வமாக அதை பேசிகிட்டு இருக்கேன், ஆத்மார்த்தமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு மனிதர்கள் வேற பயணம், பணத்தை தேடி உறவுகளை இழந்து ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வேணும் மணி சார், இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது. கடவுள் பாருங்க, நம்மளை தூக்குறதுக்கு 4 பேர்த்தோட தான் படைச்சிருக்கான். எப்படி 4 பேர்த்தோட? நம்ம அனாதையெல்லாம் யாருமே இல்லை. யாரோ ஒருத்தர் நம்மளை எடுக்கிறதுக்கு 4 பேர் வருவாங்க. கண்டிப்பாக. நம்மளை தூக்குறதுக்கு 4 பேர்த்தோட தான் நம்மளை படைச்சிருக்கான். அப்போ இறைவன் மிகப்பெரியவன் சார். கடவுள் இல்லைம்பாங்க. நீங்கள் தூங்கும்போது உங்களோட இறைவன் இருக்கிறதுக்கான அர்த்தமே உங்கள் தூக்கம்தான். எப்படி தூங்கும்போது இறைவன் இருக்கிறதுனுடைய அர்த்தமே உங்களுடைய தூக்கம்தான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே ஆகாமல் என்ன நடந்தது மெய் மறந்து தூங்கி விடிஞ்சா போனஸு, காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு உங்கள் குழந்தை குட்டிகளை பார்த்து மனைவியை பார்த்து ஓ இன்னைக்கு இருக்கிறோம் நல்லதாக தான் இருக்கிறோம்னு நினைக்கிறதுக்கு யார் காரணம்? இந்த பிரபஞ்சம்தான் காரணம். நீங்கள் தூங்கும்போது கொரட்டை விடுறீங்கல்ல, அது உங்களுக்கு கேட்காது, மற்றவங்களுக்கு கேட்கும், உங்களுக்கே கேட்காது. கடவுள் எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. இப்படின்னா கூட எந்திரிச்சிருவோம், ஆனால் பிரம்மாண்டமாக கொரட்டை விட்டுக்கிட்டு இருப்போம், நம்மளுக்கு அது கேட்காது, நம்ம தூங்கிட்டு இருப்போம். கடவுள் இல்லையா? அதெல்லாம் சக்தி. அப்படிப்பட்ட அன்னைக்கு இந்த உலகத்தை படைத்த பூமி தாய்க்கு கொண்டாடக்கூடிய அற்புதமான விழா ஆஷாட நவராத்திரி. அந்த மகாசக்தி குபேர வாராகி ஆலயத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கு. 29/6/2025 யாகவேள்வி மதியம் 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் வாங்க.
கண்டிப்பா கண்டிப்பா வரேங்க. அடியேனும் அங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம், சந்தோஷம், சந்தர்ப்பம் கிடைக்கும். நீங்களும் வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா வரேங்க மணி சார், வரேங்க. கண்டிப்பா வாங்க. ஐயா அப்புறம் நானும் கேள்விப்பட்டேங்க அங்க வந்து இந்த பஞ்சமி தீதி அன்னைக்கு அந்த குங்குமம் தராங்க ஐயா. ஆமாங்க. அது வந்து வெற்றி வெற்றி விஜயம் திலகம் மாதிரி ஆமா சொல்றாங்க ஆமா ஐயா. ஆமா ஆமா. விஜய் வெற்றி திலகம் தான் அது. சூப்பர். அதை எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அன்னைக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2000 3000 பேருக்கு அது அன்னைக்கு விநியோகம் பண்ணுவாங்க. ம். அந்த அம்பாள் மேல போட்ட ஓ. அந்த குங்கும பிரசாதம் அது ரொம்ப பவரா, நிறைய அற்புதங்கள். நம்ம வந்து இது வந்து மார்க்கெட்டிங் எல்லாம் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரா சொல்லி 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 போய் போய் இன்னைக்கு அந்த பஞ்சமி தீதி அன்னைக்கு அங்க நிக்க முடியாது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க. ஆமா. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆமாங்க. போட்டு நல்லா நாங்க வேண்டிட்டு போயிட்டு இருந்தோங்க. கரெக்டா நடந்துச்சு. கண்டிப்பா. ஏன்னா வாராகி இசிகொண்டு வெற்றி ஆஹ் அப்படின்னு போட்டு எப்படி பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அம்பாள் தான். அம்பாளுக்காக தான் எல்லாமே. அப்ப வாராகின்னு ஒரு பெரிய சக்தி சார், பூமி தாய் சார். அதை வந்து வாராகி அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தாவெல்லாம் தெரியாது, வழிபட்டு உணர்ந்தா தான் தெரியும். கண்டிப்பா ஏன்னா அது பெரிய சக்தி சார், ஒரு ஆற்றல் சார். காத்தியாயினி. எப்படி? கார்த்தியாயி. காத்தியாயினி சார், பெரிய ஒரு பரபிரம்மம் சார் வாராகி. வற்றாய் இருப்பு சார் அம்பாள், ஒரு பரபிரம்மம். லலிதா பரமேஸ்வரனுடைய போர்ப்படை தளபதி. ம். அந்த லலிதா பரமேஸ்வரிக்கு வந்து உகந்த ஒரு போர்ப்படை தளபதி தலைவி இருக்காங்கன்னா அது அன்னை வாராகி, ஷியாம்லா தான். 2 பேரும் தான். அப்படிப்பட்ட ஒரு வாராகி பயங்கரமான ஒரு சக்தி, ஒரு உக்கிரம். நீங்க வாராகி பக்தர்களோட வாதாடாதேன்னே சொல்றாங்கல்ல, வேண்டாம், அது நல்லா இருக்காது. என் நண்பரே இருக்காங்க சார். அவங்களே பாருங்க முதல்ல ஒரு பயந்த சுபாவத்தோட தான் இருந்தாங்க. ம். இது கேட்கலாமா வேண்டாமா ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. வாராகி டிவோட்டியாவா மாறினதுக்கு அப்புறம் இன்னைக்கு ரொம்ப ஸ்டஃபா கண்டிப்பா. என்னப்பா எப்படி இருக்கீங்க ஆ, அந்த ஒரு தில்லா இருக்கும். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆ, பரவாயில்ல மேனாவே ஃபீல் பண்றாரு. கண்டிப்பா. அப்ப வாராகி வந்து ஒரு பெரிய ஆற்றல். அப்படிப்பட்ட அன்னைக்கு இந்த ஆஷாட நவராத்திரி பிரம்மாண்டமா இருக்கும். கோயிலுக்கு வர முடியாதவங்க வீட்லயே கூட வழிபாடு பண்ணுங்க. அந்த பஞ்சமி திதியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திதி. அன்னைக்கு தான் நம்ம வகுப்பு. ஆமாங்க ஆமாங்கய்யா. அன்னைக்கு தான் நம்ம வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது. பரிகார வகுப்பு பரிகார start வகுப்பு. பண்றோம். ஆமாங்கய்யா. அந்த பரிகார வகுப்புல கிட்டத்தட்ட பல நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இணைஞ்சிட்டாங்க. சிறப்பு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ஆர்வம் காட்டி எல்லா மக்கள் வருவாங்கன்னு. அன்னைக்கு அந்த பரிகார வகுப்பும் வந்து நான் அதே ஆலயத்துல தான், பக்கத்துல ஒரு ரூம்ல தான் நான் உட்காந்து எடுக்கிறேன். சூப்பர் சூப்பர். வாராகி அன்னை பக்கத்துலயே பரவாயில்ல. அங்கே உட்காந்து தான் இதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அது முடிச்சுட்டு அப்படியே வந்து விழாவில் கலந்துக்குவேன் அப்படிங்கிறதா உண்மை. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். கண்டிப்பா. இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு காலம் இருக்க போகிறோங்கிறது இறைவனின் செயல். இருக்கும் வரை எல்லோரும் சிறப்பாக இருக்க அந்த அன்னை வாராகி எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கட்டும். பக்தி யுகம் நேயர்களுக்கும், வாராகி ஜோதிட நேயர்களுக்கும், மித்ரா டிவி நேயர்களுக்கும், மந்த்ரா டிவி நேயர்களுக்கும், ஜோதிலிங்கத்தின் சார்பாகவும் மணிகண்டன் சார்பாகவும் கோடான கோடி வணக்கங்களை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். எல்லோரும் வாருங்கள், சேர்ந்து கொண்டாடுவோம். வாழ்க வளர்க. நன்றிங்கய்யா.